எப்ப பார்த்தாலும் சோறு சோறு அப்போ பாத்ரூம்ல தான். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு சூப்பர் டேஸ்டியான, அதே நேரத்தில் ஹெல்த்தியான சப்பாத்தி ஷவர்மா எப்படி வீட்டிலேயே ஈஸியா செய்யலாம் என்று பார்க்க போகிறோம். இந்த ஷவர்மாவோட ஸ்பெஷல் என்னன்னா, இதுல மைதா கிடையாது. முழுக்க முழுக்க கோதுமை மாவில் செய்த ஹெல்தி சப்பாத்தி தான் யூஸ் பண்ண போறோம். அதனால் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சாப்பிடலாம். சரி வாங்க நண்பர்களே, முதல்ல சப்பாத்தி மாவு தயார் பண்ணலாம். ஒரு பெரிய பவுல்ல கோதுமை மாவை எடுத்துக்கொள்ளவும், அத்துடன் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும், பிறகு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கவும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மெதுவா சாஃப்டான சப்பாத்தி தோவ் பதத்திற்கு பிசையணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. சாஃப்ட் பிசைந்த பிறகு அதை மூடி வைத்து 10 முதல் 15 நிமிடம் ஓய்வெடுக்க வைக்கலாம். அடுத்ததாக ஷவார்மாக்கு தேவையான சிக்கனை தயார் பண்ணலாம். இங்கே நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி கொள்ளவும். இப்போ இதுக்கு மசாலா சேர்க்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். இவை எல்லாத்தையும் சேர்த்து கையால் நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளவும். ஒவ்வொரு சிக்கன் பீஸ்க்கும் மசாலா நன்றாக கோடாகணும். அப்பதான் சுவை ரொம்ப அருமையா வரும். இப்போ இந்த சிக்கனை குறைந்தது 1 மணி நேரம் ஊற வைக்கவும். அப்பதான் சிக்கன் சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சிக்கன் ஊறிக்கொண்டிருக்கும் போது நாம ஹோம்மேட் மேனேஸ் ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி அதை அடுப்பில் வைத்து கொதிக்க விடவும். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததும் அதன் மேல் இட்லி பிளேட் வைத்து கொள்ளவும். இப்போ அதில் 4 பல் பூண்டு, 2 வத்தல், 2 முட்டை வைத்து ஸ்டீம் பண்ணலாம். இங்கே ஒரு சூப்பர் டிப் சொல்லட்டா நண்பர்களே? முட்டை வைக்கும் குழியில் சிறிதளவு எண்ணெய் தடவி வைத்தால் வெந்த பிறகு எடுக்க ஈஸியா இருக்கும். இப்போ இதை மூடி வைத்து சில நிமிடங்கள் வேக விடலாம். நன்றாக வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வைக்கவும். இப்போ இந்த மிக்ஸ் கொஞ்சம் ஆறியதும் அதை மெதுவா மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு குவிக் பல்ஸ். அப்படியே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றாக பிளெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அதில் கொஞ்சம் ஆயில், சிறிதளவு தண்ணீர். இதுதான் அந்த க்ரீமி டெக்ஸ்டருக்கு சீக்ரெட். அதை ஸ்லோவா கிரைண்ட் பண்ணுங்க. மிக்ஸி சத்தத்தோட சேர்ந்து அந்த ஸ்பைசி அரோமா கிச்சன் முழுக்க பரவ ஆரம்பிக்கும். ஃபியூ செகண்ட்ஸ் லேட்டர் ஸ்மூத்தா, க்ரீமியா, ஸ்பைசி கிக்குடன் நம்ம ஹோம்மேட் ஸ்பைசி மேயோனைஸ் ரெடி. அடுத்ததாக சப்பாத்தி தயார் பண்ணலாம். முன்னாடி பிசைந்து வைத்த மாவை எடுத்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி கொள்ளவும். பிறகு மாவு தூவி ஒவ்வொன்றாக தேய்த்து எடுத்துக்கொள்ளவும். ரொம்ப மெல்லியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிப்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு தோசை கல் அல்லது தவாவை அடுப்பில் வைத்து சூடாக்கவும். அதில் தேய்த்து வைத்த சப்பாத்தியை போட்டு 2 பக்கமும் சுற்றி எடுத்து வைக்கவும். அதே நேரத்தில் ஒரு பேனில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி ஊற வைத்த சிக்கன் பீசஸ் சேர்க்கவும். சிக்கனை மீடியம் ஃப்ளேம்ல பொறுமையாக வதக்கணும். முதலில் கொஞ்சம் விடவும், பிறகு ஸ்லோலி ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம்தான் அந்த சூப்பர் கிறிஸ்பி டெக்ஸ்சர் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் திருப்பி திருப்பி வதக்கிக் கொண்டே இருக்கணும். இப்போ சிக்கன் ரொம்ப அழகா ரோஸ்ட் ஆயிருக்கும். அதை எடுத்து வைத்து கொஞ்சம் ஆற விடலாம். சிக்கன் கொஞ்சம் ஆறிய பிறகு அதை 1-2ஆக பீத்து கொள்ளவும். இப்போ ரெடி பண்ணி வைத்த மேனேஸை சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளவும்.
இந்த மிக்ஸ்சர் தான் ஷவர்மாவுக்கு ஃபுல் டேஸ்ட் கொடுக்க போறது. அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணலாம். லெட்டிஸ், கேபேஜ், வெங்காயம், தக்காளி, பல்லாரி, கியூகம்பர உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனா என் பசங்களுக்கு வெஜிடபிள்ஸ் அதிகமா பிடிக்காது. அதனால நான் இங்கே பல்லாரி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி நண்பர்களே, இப்போ ஷவர்மா ராப் பண்ணலாம். ஒரு சப்பாத்தியை எடுத்து அதன் நடுவில் சிக்கன் மேயோனைஸ் ஸ்டஃபிங்கை வைக்கவும். பிறகு வெஜிடபிள்ஸ் சேர்க்கவும். இப்போ மெதுவா ரோல் பண்ணி wrap செய்து கொள்ளவும். அவ்வளவுதான் நண்பர்களே. நம்ம வீட்டிலேயே சூப்பர் டேஸ்டி, ஹெல்த்தி, சாஃப்ட் அண்ட் ஜூஸியான சப்பாத்தி ஷவர்மா ரெடி. உண்மையாவே ரொம்ப நல்லா வந்திருக்கு நண்பர்களே. நீங்களும் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற குக்கிங் வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க.